Hello viewers, you are always welcome to Easy Info channel. God's own country கேரளாவை பற்றி பார்க்க போகிறோம். கேரளாவில் இருந்த வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி மழை வர்றதுக்கு முன்னாடி இடி இடிக்கும்போது ஒரு பயங்கரமான சத்தம் வந்து கொஞ்சம் பயம்புறுத்துதோ அச்சுறுத்துதோ, அதே மாதிரி தான் பூமிக்கு அடியிலையும் உருவாகும்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, இப்போ எப்படி நதி ஓரத்தில் இல்லை கடலில் ஆற்று பகுதியில் தண்ணி ஓடுதோ, அதேமாரி பூமிக்கு கீழேயும் தண்ணி ஓட்டம் நிறையா இருக்கும். இப்போ என்னென்னா, அதிக மழை வந்தால் பூமி மேலே வந்து ஈரப்பதம் அதிகம் ஆக ஆக ப்ரெஷர் பில்ட் ஆகும். ப்ரெஷர் பில்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது வெடித்து அதான் ஒரு நீர்க்கொழும்பு மாதிரி வெளியே வரும். அதே தாங்க இங்கேயும் நடக்கும். இங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வயநாடு பகுதியை சேர்ந்த முண்டகை அண்டு சூரமலை, இந்த 2 இடம் தாங்க பயங்கரமாக ஆபத்தில் இருந்தது. அதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு சூரமலையில் வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான வெடிக்கிற போல் சத்தம் கேட்டிருக்கு. அதை வந்து மக்கள் இருக்கிற முண்டகைங்கிற இடத்துல இருக்கிற மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இதில் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் நிலச்சரிவு அங்கே தான் ஆரம்பிக்குது. அதை இஸ்ரோவும் சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து நிலச்சரிவு ஏற்பட்டு முண்டகைங்கிற இடத்துக்கு வருது. அங்கேருந்து அது எப்படின்னா, 2 நாளுக்கு முன்னாடி நடுராத்திரி 2 மணிக்கு மக்கள் அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த மண் சரிவு பாறாங்கல்லோடு இழுத்துட்டு வந்து போட்டுருது. இது பார்த்திங்கன்னா, அந்த ஆற்றுப்பாலம் சூரமலைக்கும் சூரமலை டவுனுக்கும் உள்ள வித்தியாசம். இது என்னென்னா, இது வந்து ஒரு 8 மீட்டர் பாலங்க. நிலச்சரிவு வந்து பெருசாகி ஒரு 300 மீட்டர் அகலத்துக்கு அந்த ஆறு உருவாகிருக்கு. இந்த பாலத்தை பாருங்கள். இது வந்து இப்போ ரெஸ்கியூ டீம் வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ண பாலம். இது வந்து இஸ்ரோ டீமு அறிவித்த இமேஜஸ், சேட்டிலைட் இமேஜஸ். இது பாருங்கள், அந்த ஆறு எப்படி உருவாகியிருக்குன்னு பாருங்கள். 2 பக்கமும் உருவாகி மொத்த ஊரே அடித்து போயிட்டு பெரிய பெரிய பாறாங்கல்லாம் வந்து வீட்டு மேலெலாம் விழுந்திருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரசாங்கம் வெளியிட்டது தான். கிட்டத்தட்ட நிலச்சரிவு பேரிடர் இதெல்லாம் அதிகமாக ஏற்பட்ட ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா கேரளா. 2239. அதுக்கு அடுத்து வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கர்நாடகாலாம் இருக்காங்க. இந்த வீடியோவை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதுதான் அந்த அழகான வயநாடு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. எல்லா மக்களும் போய் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய இடம். அந்த இடம் இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். கொஞ்சம் இந்த வீடியோவை தெளிவாக பார்க்கலாம்.